இந்தியா ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்று 50% வரியை விதித்துள்ளார் டொனால்டு டிரம்ப். இந்த வரி விதிப்பால் உலக நாடுகளின் மத்தியிலும் அமெரிக்க நாட்டுக்குள்ளேயும் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. ஏன், அவருடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயல்பட்ட ஜான் போல்டன் இந்தியா மீது விதித்துள்ள 50% வரி அமெரிக்காவின் மீது மனக்கசப்பு உருவாகி மறுபடியும் ரஷ்யா சீனாவிற்கு நெருக்கமாகும் வகையில் வழிவகுத்துள்ளது. இந்தியா மீது அதிக வரியை விதித்தது தவறு என்றும், சீனா மீது 200% மேல் வரியை விதித்ததால் பதிலுக்கு சீனாவும் வரியை விதித்து ஏற்றுமதியை நிறுத்தியதால் சீனா மீது வரியை குறைத்துள்ளது அமெரிக்கா. ஆனால் இந்தியாவிற்கு மேலும் 25% வரியை விதித்து 50% வரியாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை ரஷ்யா சீனாவிடம் இருந்து பிரித்து அமெரிக்கா நட்பு நாடாக மாற்ற பல ஆண்டு முயற்சி தோல்வியில் முடிந்துவிடும் என்று டிரம்பின் முன்னாள் ஆலோசகர் ஜான் போல்டன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை நிபுணர் கிறிஸ்டோபர் பாட்டில்லா கூறுகையில், இந்தியாவின் மீதான இந்த வரி இந்தியா அமெரிக்கா உறவையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக அமைந்துவிடும். மேலும் அமெரிக்கா இந்த வரி விதிப்பின் மூலம் எப்பொழுதும் நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்க நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதால் அதை நட்பு ரீதியாக பேச்சுவார்த்தையை கைவிட்டு மிரட்டுவதும் எரிச்சலை மூட்டுவது போல் நடந்து கொள்வது நட்புக்கே அழகல்ல, நட்புக்கே களங்கமாகும்.